ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட கட் ஆஃப் மார்க், அதாவது ஆஃபீஸர்ஸ், மசால்ச்சி, வாட்ச்மேன், ரீடர் இவங்க எல்லாத்துக்குமான கட் ஆஃப் மார்க் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, முதல் முன்னுரிமை, அதாவது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து யாருக்கெல்லாம் வந்து கொடுப்பாங்க, அவங்கெல்லாம் எவ்வளோ மார்க் இருந்தால் அவங்க ஈஸியாக நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் வந்து போகலாம் அப்படின்றத பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். நம்ம கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் வந்து நான் இந்த ப்ரையாரிட்டி வச்சுருக்கேன், எனக்கு இந்த ப்ரையாரிட்டி கிடைக்குமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, இதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு. அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் என்ன ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறீங்க, அதுக்கு உங்களுடைய மார்க் என்ன அப்படின்றத நான் இதில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து சொல்கிறேன். கடைசி வரை நீங்கள் வீடியோ பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வேறு என்ன விதமான மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமாக உங்களுக்கு வீடியோ வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எழுதி நமக்கு இன்னும் 2 மாதம் ஆகுது. கூடிய சீக்கிரம் இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே நமக்கு ரிசல்ட் வந்து வரப்போகுது. அதாவது நம்ம எக்ஸாம் எழுதுனதுக்கான ஆன்சருக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுக்கான நம்ம எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலுமே வந்து அஃபிஷியலாக நமக்கு ரிசல்ட் வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே விட்டுருவாங்க. ஆனால் வந்து அதற்கான கட் ஆஃப் வந்து எல்லாருக்குமே வந்து டவுட்டாக இருக்குது. நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், எனக்கு கிடைக்குமா, நான் 70 மார்க் எடுத்திருக்கேன், கிடைக்குமா. ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறவங்களுக்கு டவுட்டாக இருக்குது. ப்ரையாரிட்டி இல்லாதவங்களுக்குமே வந்து நிறைய டவுட்ஸ் வந்து இருக்குது. ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, விடோ. அதாவது நீங்கள் வந்து விடோவாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் ஒரு மாவட்டத்தில் வந்து அதிகமான விடோஸ் வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு 10 பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்க. மொத்தம் ஓவரால் ஒரு மாவட்டத்துக்கே 10 பேர் வந்து விடோவில் அப்ளை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே குறைந்த மார்க் எடுத்திருக்காங்க. 50, 40, 30 எடுத்திருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு ஹையஸ்ட்டு மார்க் வந்து 60 மார்க்கு அப்படின்னு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த 60 மார்க்கு தான் அங்கே ஹையஸ்ட்டு மார்க்காக இருக்கும். அதுதான் வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் கட் ஆஃப் மார்க்காகவே வந்து இருக்கும். இதே ஒரு சில மாவட்டங்களில் வந்து கம்மியான வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து நமக்கு 80 மார்க்கு கிட்ட வந்து ஒரு 4-5 விட அவங்க வந்து எல்லாருமே 80 மார்க்குக்கு மேலே எடுத்திருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் அந்த 80 மார்க்கு தான் வந்து நமக்கு கட் ஆஃபாக இருக்கும். அதாவது உங்களுடைய மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அதை பொறுத்து வந்து நமக்கு கட் ஆஃப் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து நமக்கு எப்போதுமே விடோ. 2வது பார்த்திங்கன்னா வந்து முதல் தலைமுறை பட்டதாரி வரும். அதுக்கப்புறம் இன்டர் காஸ்ட் மேரேஜ். இந்த மாதிரி நமக்கு 2வது ப்ரையாரிட்டி அந்த மாதிரி ப்ரையாரிட்டிகள் வரும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, கொரோனாவில் நம்மளுடைய பெற்றோரை இழந்தவங்க அதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும். நம்ம வாயால் சொன்னால் வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அதற்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு செகண்ட் கேட்டகரியில் நீங்கள் ப்ரையாரிட்டியில் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பேர் தான் வந்து அப்ளை பண்ணுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாவட்டத்தில் யாருமே வந்து இல்லை, நீங்கள் தான் உங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் இருக்குது. என்னோடய அம்மாவோ இல்லை அப்பாவோ வந்து கொரோனாவில் இறந்து போயிட்டாங்க. ஆனால் என்னோடய மார்க், நான் ஆஃபீஸர்ஸுக்கு எக்ஸாம் எழுதி என் மார்க் வந்து 60 மார்க்கு தான், என் மார்க் வந்து 50 மார்க்கு தான். அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் 50 மார்க்கு தான் நீங்கள் எடுத்திருந்தீங்கனாலும் கண்டிப்பாக உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே நமக்கு ப்ரையாரிட்டி கீழே தான் வந்து வரும். எல்லா மாவட்டங்கள்லேயுமே அந்த மாதிரி நமக்கு நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. ஆனால் அதற்கான சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ரொசீட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ப்ரையாரிட்டி கீழே வந்துடும். ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நான் ஆட் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது வந்து எங்கிட்ட அது இல்லை, தொலைஞ்சு போச்சு, அந்த மாதிரி வந்து எதனா சொன்னிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறீங்களோ ப்ரையாரிட்டிக்கு அதை வந்து நீங்கள் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது ரொம்ப ரொம்ப தேவைப்படும். 3வதாக பார்த்திங்கன்னா, முதல் தலைமுறை பட்டதாரிக்கும் நமக்கு ப்ரையாரிட்டி உண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே எல்லா மாவட்டங்களையுமே வீட்டுக்கு ஒரு முதல் தலைமுறை பட்டதாரி வந்து இருப்பாங்க. இதனால் வந்து நார்மலாக கட் ஆஃப் எப்படி வருதோ அது மாதிரி தான் வந்து இந்த முதல் தலைமுறை பட்டதாரிக்கு ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 80 மார்க்கு அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்டர் காஸ்ட் மேரேஜ், அதாவது
கலப்பு திருமணத்துக்குமே வந்து நமக்கு ப்ரையாரிட்டி உண்டு. கலப்பு திருமணத்தை பொறுத்தவரையில ஒரு மாவட்டத்தில் ஒரு 4 பேர் 5 பேர் வந்து இருந்தாங்க அப்படின்னா, யாரோட மார்க் ஹையஸ்ட் மார்க் ஒரு 70 மார்க்கு அந்த மாவட்டத்தில் 70 மார்க்கு தான் வந்து ஹையஸ்ட்டு மார்க்கு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்களை தேர்ந்தெடுப்பாங்க கலப்பு திருமணத்துக்கு. ஆனால் நீங்கள் அதற்கான சர்டிஃபிகேட் வந்து ப்ரொசீட் பண்ணணும். கலப்பு திருமணன்றதை வந்து சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு போய் நீங்கள் அப்ளை பண்ணி அந்த கலப்பு திருமணத்திற்கான சான்றிதழ் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்புமே வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து வேக்கன்சி வந்து நமக்கு தனித்தனியாகவே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு 2 வேக்கன்சி 3 வேக்கன்சி அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நிறையவே வந்து மார்க் கட் ஆஃப் வந்து 50 மார்க் எடுத்திருந்தாலே போதும். உங்கள் மாவட்டத்தில் வேறு யாருமே இல்லை, உங்கள் மார்க்கு தான் ஹையஸ்ட் மார்க்கு 50 மார்க்கு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அவங்களுக்குமே வந்து வேலை கிடைக்கும். அது அவங்க வந்து ரொம்ப அதிகமான பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 10 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 10 பேருமே வந்து ஃபுல்லாகவே 70 மார்க் 80 மார்க்கு சில பேர் வந்து சும்மா கூட வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்கலாம். சில பேர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வந்து எக்ஸாம் எழுதாமலும் வந்து இருக்கலாம். அதனால் ஒரு 60 மார்க்கு அந்த மாதிரி வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னாலே கிடைக்கிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. நம்ம மார்க்கு கட் ஆஃப்குள்ளே வர்றதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை வந்து நமக்கு பிஎஸ்டிஎம்முக்கு தனித்தனியாக ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் நமக்கு ஒவ்வொரு சீட்டை வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம்ஸ் வந்து நமக்கு கட் ஆஃப் வந்து ஒரு 80 மார்க்கு நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 80 மார்க்கு. அந்த மாதிரி ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்தளவு நீங்கள் ஒரு 80 மார்க். இதே வந்து நீங்கள் எஸ்சிஏ இல்லை எஸ்டி அப்படி அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் ஒரு 75 அந்த மார்க் எடுத்திருந்தாலே ஈஸியாக வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி இது வந்து எல்லா மாவட்டத்துக்குமே 1 2 வேக்கன்சி தாங்க வந்து கண்டிப்பாக வந்து ப்ரையாரிட்டிக்கு வருவாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப பேர் வந்து இருக்க மாட்டாங்க. பிடபிள்யூடியாக இருக்கட்டும் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கட்டும், அவங்க வந்து நீங்கள் வந்து தாராளமாக ஒரு 60 மார்க் எடுத்திருந்தாலே வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம், நமக்கு ஈஸியாக வந்து கிடச்சிரும். அதில் வந்து எல்லா மாவட்டத்துலேயும் வந்து ஒரு சில வேக்கன்சி, அதாவது ஒரு 3-4 வேக்கன்சி இல்லை 5 வேக்கன்சி அந்த மாதிரி தான் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஈஸியாகவே எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா பிடபிள்யூ முன்னுரிமை ப்ரையாரிட்டி சீக்கிரமாகவே வந்து கிடச்சிரும். இப்படி ப்ரையாரிட்டி நீங்கள் குறைஞ்ச மார்க் எடுத்திருக்கீங்க ஆனாலும் நீங்கள் ப்ரையாரிட்டி கீழே வரீங்க அப்படின்ற பட்சத்தில் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு கட் ஆஃபில் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போகிறதுக்கு நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலில் நல்ல மார்க்கு ஸ்க்ரோர் பண்ணிங்கன்னா வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே மார்க் உள்ளவங்க கூட நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலில் வந்து அதிகமாக மார்க் எடுத்து அவங்க நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால் குறைவான நீங்கள் மார்க் எடுத்திருக்கீங்க, இதெல்லாம் ப்ரையாரிட்டி இருந்தது. இந்த ப்ரையாரிட்டினால் எனக்கு நான் அந்த மார்க் 70 மார்க் எடுத்தேன் 60 மார்க் எடுத்து இருந்தாலும் கிடச்சிருச்சு அப்படின்னு இருக்க பட்சத்தில் நெக்ஸ்ட்டு வந்து ப்ராக்டிக்கல் வந்து நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்படின்னா தான் ஸ்கோர் நம்மளோட மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நீங்கள் இதே வந்து மசால்ச்சு வாட்ச்மேன் ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருக்கனால மிக குறைவான மார்க் வந்து இருந்து நீங்கள் எதனா ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறீங்க அப்படின்னாலே வந்து ஈஸியாக வந்து கிடச்சிரும். இது நீங்கள் வாட்ச்மேனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, மசால்ச்சுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, நான் வந்து விடோவாக இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் ஒரு 70 மார்க்கு அந்த மாதிரி எடுத்திருந்தாலே வந்து நமக்கு ஈஸியாக நீங்கள் என்ன கம்யூனிட்டியாக இருந்தாலுமே பரவாயில்ல, ஒரு 70 மார்க் அந்த மாதிரி மசால்ச்சு வாட்ச்மேன் அவங்களுக்குலாம் எடுத்திருந்தாலே வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் உங்களுடைய ப்ரையாரிட்டி வைஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். கண்டிப்பாக வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு வெரிஃபிகேஷன்ஸ் வந்து போகும்போது அதை வந்து சப்மிட் பண்ண மாதிரி வந்து இருக்கும். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எதனா டவுட் இருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அதை ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோ போடணுன்றது நெக்ஸ்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.